நம்புடா, எனக்கு அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்க. எங்கெல்லாம் இருந்தாவ இவ்வளோ நாளா? உன்னையும் தேடவே இல்லை. யார் சொன்னா தேடாம இருந்தாங்கன்னு? தேடிட்டு தான் இருந்தாங்க. அப்படியா? ஆமாண்டா, என்னை காணோன்னு பேப்பர்ல எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்களா, அதை வச்சுதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, அப்படியா? ஆமாண்டா, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தவொடனே உனக்கு எப்படி தெரிஞ்சது? உனக்கு தான் யாருமே இல்லைன்னு சொல்லுவியேடா. ஆமாண்டா, எனக்கு அவங்க ஞாபகமே இல்லை. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அவங்க தேடினதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சது அந்த பையன் நான் தானு. நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன் அதே போட்டோ போட்டு தாண்டா அவங்க விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. ஏல, சின்ன பிள்ளையில எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நீ ஆயிருவியா? நான் தாண்டா அது. என்னாலே நம்ப முடியலையே. இவனை கூப்பிட்டு வச்சு வில்லங்கத்தை வேலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆயிப்போச்சே. இனி என்னெல்லாம் நடக்க போதே தெரியல. இது ஒரு சிம்பிள் மேட்டர், இதையே நம்ப மாட்டேங்க. முழு கதையும் தெரிஞ்சா எப்படி நம்புவான்? டேய், நான் சொல்றத நம்புடா. எங்க அப்பா அம்மா தான் நான் காணாம போயிட்டேன்னு இத்தனை வருஷமா விளம்பரம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் நான் நியூஸ் பேப்பர் பார்த்தேன்னா அதுல என்னோட சின்ன வயசு போட்டோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாண்டா உண்மைலாம் எனக்கு தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல, என்னோட பேரு சூர்யாவா. என்னது சூர்யாவா? உன் பேரு சந்துருடா. எனக்கு எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல வச்ச பேரு சூர்யாடா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது திருவிழால காணாம போயிட்டேனா, அதுக்கப்புறமா தான் அஸ்வினோட அம்மா என்னை கூட்டிட்டு போய் வளர்த்துருக்காங்க. என்னது, அஸ்வினுக்கு அம்மாவா? இதே பத்துல இருந்து அவனுக்கும் யாருமே இல்லை, உனக்கும் யாருமே இல்லை, எனக்கும் யாருமே இல்லை. என்னெல்லாம் பேசுறிய? ஒன்னு எங்களுக்கு கொஞ்சம் வருஷமா தானே தெரியும். எங்களோட பழைய கதை எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல. அஸ்வின் அம்மா தான் என்னை வளர்த்தது. ஏல, அஸ்வின் அம்மா எதுக்கு உடனே கூட்டிட்டு போய் வளர்க்கணும்? நீ காணாம போயிட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் விட வேண்டியதானே? அதானே அஸ்வின் நியாயம். எதுக்காக உங்க அம்மா கூட்டிட்டு போய் இவ்வளவு வளர்த்தாங்க? டேய், நான் தான் யாருமே இல்லாம அனாதை ஆயிட்டேன்ல. அப்பா அம்மா என்னை தொலைச்சிட்டாங்க. எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. அஸ்வின் அம்மாவுக்கு நீ பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சான். போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுறதுக்கு மனசே இல்லையா. அதனால அவங்களே பிள்ளை மாரி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. இதெல்லாம் உனக்கு தெரியாதுடா. ஓஹோ, அப்படியா? சரி, உங்க அப்பா அம்மா எப்படி இருக்காவ? நல்லா இருக்காங்க. ஆனா அப்பா தான். என்னலாச்சு? அப்பா கொஞ்சம் சீரியஸா இருக்காங்கடா. ஏன், என்ன பிரச்சனை? அது நான் காணாம போனதுல இருந்து அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் இருந்திருக்காங்க. இப்போ ரொம்ப மோசமா இருக்காங்க. எங்க அக்காவுக்கு வேற கல்யாணம் பண்ணணும். ஏல, காசு எதுவும் இல்லையோ? ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமோ? கஷ்டம்லாம் இல்லடா, நல்ல வசதியான குடும்பம் தான். அப்படியா? ஆமாண்டா, எங்க அப்பா அம்மாவுக்கு நிறைய சொத்து பத்துலாம் இருக்கு. என் கூட பிறந்தவங்க 5 பேர் இருக்காங்க. அவ்வளோ பெரிய குடும்பமா? ஆமாண்டா, 3 அண்ணனுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிட்டு. இன்னும் ஒரு அக்காவுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகல. அவங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எங்க அப்பாவும் நல்லா இருப்பாங்க, எங்க ஃபேமிலியும் நல்லா இருக்கும்டா. நம்பவே முடியலையே. இல்லடா அஸ்வின், இவனுக்கு இவ்வளவு வசதியான குடும்பமா? அதை கேட்டாதான் நம்பவே முடியல. ஏன் ஏன் நம்ப முடியல? இல்லடா, நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது சினிமால நடக்கிற மாதிரி இருக்கு. நிஜ வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குமா என்ன? சினிமால தான் சின்ன வயசுல காணாம போன பையன் வருவான். அவங்க வசதியான குடும்பமா இருப்பாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாவ. ஆனா நிஜ வாழ்க்கையில இப்படி ஒண்ணு நடக்குதே, அதை நினைச்சாதான் ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு. இதுல அதிர்ச்சி ஆகுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க சும்மா அவங்க வீட்டுக்குள்ளே நீ சேர்த்துப்பாங்களா சொல்லு? அவங்க பையனோட அங்க அடையாளம் எல்லாம் என் கூட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தாங்க. எல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க, தெரியுமா? ஓஹோ, அப்படியா? நான் கூட நீ வந்து சொன்ன உடனே கூமுட்ட மாதிரி சேர்த்துக்கிட்டாவளோன்னு நினைச்சேன். அப்போ செக் பண்ணி தான் உன்னைய பிள்ளைன்னு நம்புறாவ. ஆமாடா. ஆமா, என்ன செக்கிங்கு? மச்சமா? ஆமாடா, உங்க சின்ன வயசுல தொலைஞ்ச பையனுக்கு இருக்க மச்சம் எனக்கும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கும் நம்பிக்கை வந்துச்சு, எனக்கும் நம்பிக்கை வந்துச்சு. நான் கூட ஒரு டவுட்லயே தான் வந்தேன். ஆனா மச்சம் போய் சொல்லாதுல்ல. சின்ன வயசுல இருக்க மச்சம் தானே பெரிய வயசானாலும் இருக்கும். நான் அவங்க பையன் தான்டா, அதுல எந்த டவுட்டும் இல்ல. சூப்பர்ல, நல்ல வசதியான இடம் கிடைச்சிட்டு. அதான் இத்தனை நாளா என்னை தேடவே இல்லை. ஆமா, திடீர்னு எப்படி என் நினப்பு வந்துச்சு? உன்னை பார்க்கணும்னு அப்பத்துல இருந்து எனக்கு தோணிட்டே தாண்டா இருந்துச்சு. ஆனா அதுக்கு டைம் கிடைக்கல. எங்க அண்ணனுக்கு கல்யாணம், அப்புறம் எனக்கு கல்யாணம். என்னது, உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? ஏன்னு சொல்லவே இல்ல. கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல. கூப்பிடலாம் தானே நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா கூப்பிட முடியல. ஏல, என்னது பழச மறந்துட்டானா? இங்க பார்ல சந்துரு, எவ்வளவு பெரிய ஆளானாலும் பழச மறக்க கூடாது. டேய், அது இல்லடா, எனக்கு தலையில அடிபட்டு நிஜமாலே பழசெல்லாம் மறந்து போச்சு. நான் யாரு என்ன ஏதுங்கிறதே மறந்துட்டேன். பிறவு எப்படி உன்னைய கூப்பிட முடியும், அதை தான் சொல்றான் அஸ்வின். ஓஹோ, அப்படியா? ஏ அஸ்வின், அவன் தான் பழச மறந்துட்டான். நீ எல்லாத்தையும் ஞாபகம் தானே வச்சிருந்தா? என்னைய ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்ல கல்யாணத்துக்கு. உனக்குமா தலையில அடிபட்டுட்டு?
விஷயத்தை மறந்துட்டேன். சரியா போச்சு போ. ஆமா, இவன் பழசெல்லாம் மறந்ததா சொல்றான், பிறகு எப்படி ஞாபகம் வந்துச்சு? அது திடீர்னு ஒரு நாள் மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சு. என்னல என்னென்னமோ சொல்றிய? அப்பா அம்மா கிடைச்சிட்டாவங்கிறிய, பழசெல்லாம் மறந்துட்டாங்கறிய, திடீர்னு ஞாபகம் வந்துருச்சுங்கிறிய. ரொம்ப அதிசயமா தான் இருக்கு போ. உண்மையா தான்டா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு கால் உடைஞ்சு, கை உடைஞ்சு, தலையில அடிபட்டு இப்பதான் எல்லாம் சரியா இருக்கு. ஓ அப்படியா? ஆமாண்டா, ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அப்புறம் உன்னை இப்ப எதுக்கு தெரியுமா கூப்பிட்டுருக்கோம்? எதுக்குல? கல்யாணத்துக்கு ட்ரீட் வைக்க முடியலன்னு இப்ப ட்ரீட் வைக்கிறதுக்காக கூப்பிட்டியோ? அது இல்லடா, எங்க அக்காக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல, அதை பத்தி பேசுறதுக்கு தான். நான் எதுவும் மாப்பிள்ளை பார்க்கணுமா இல்ல மாப்பிள்ளைய செக் பண்ணணுமா? மாப்பிள்ளை நீனால? என்னெல்லாம் சொல்றிய? மாப்பிள்ளை நானா? ஆமாண்டா, எனக்கு வேற வழி தெரியல. எங்க அக்காக்கு ஏற்கனவே ஒரு தடவை மாப்பிள்ளை பார்த்தாங்க. ஏல என்ன பிரச்சனை? அது என்ன ஏதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அந்த கல்யாணம் நின்று போச்சு. வேற மாப்பிள்ளை பார்த்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு எங்க அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் எங்க வீட்டுல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்ப அதுவே அக்கா கல்யாணத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. என்னல பிரச்சனை? அக்கா கல்யாணம் முடிக்காம தம்பி கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா ஏதாவது சொல்லுவாவல்ல, பொண்ணுக்கு என்ன குறையோ அப்படி இப்படின்னு பேசுவாவ. யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வர மாட்டாவ. எவ்வளவு வசதி இருந்தாலும் அக்கா கல்யாணத்துல நிறைய பிரச்சனை இருக்குடா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அக்காவை நல்லா பாத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பையன் வந்தா போதும். வசதியா இருக்கணும், பெரிய வேலையில இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நல்ல பையனா இருந்தா போதும். அதை யோசிச்சுட்டே இருந்தேன்னா எனக்கு உன் ஞாபகம் தான் வந்துச்சு. உனக்கும் அப்பா அம்மானு யாரும் இல்லை. அது சரியில்லை இது சரியில்லைன்னு எதுவும் சொல்ல மாட்டாவ. நீ எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏல யாரும் உங்க அக்கா என்ன ஏது ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம உனக்கு அக்காங்கிற அவியலுக்கு எவ்வளவு வயசோ? டேய், என்னை விட 1 வயசு 2 வயசு தாண்டா அதிகம். உனக்கு என்னை விட 4 வயசு அதிகம்ல. ஓஹோ அப்படியே உங்க அக்காக்கு வயசு கம்மி தானோ? ஆமாண்டா, நேர்ல பார்த்தா எனக்கு தங்கச்சியான்னு கேப்ப. அக்கா நல்லா அழகா இருப்பாங்க. நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா போதும், நான் வீட்டுல எல்லாத்தையும் பேசுறேன். திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா யோகங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றா. நான் வேண்டாம்னா சொல்ல போறேன். எனக்கு முழு சம்மதம்டா. பொண்ணு எப்படி இருந்தாலும் சரி, பொண்ணு கிடைச்சா போதும் நானே சுத்திக்கிட்டு இருக்கேன். நானே கல்யாணம் பண்ணிக்கிடி. சரிடா. ஆனா ஒண்ணு, எங்க அக்காவை நல்லா பாத்துக்கிடணும். நல்லா பாத்துக்கிடுவேல. சரிடா, அப்ப எங்க வீட்டுல போய் நான் பேசுறேன். அவங்களும் ஓகே சொன்னாங்கன்னா உன்னை ஒரு நாள் பொண்ணு பார்க்க வர சொல்றேன். அக்காவுக்கும் உனக்கும் பிடிச்சிருந்தா போதும், உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரில. ஆமா, அஸ்வின் என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்க. பேசுற மாதிரியா இருக்கு. என்னல சொல்றா? எப்பவுமே நம்ம செட்டுல நீ தானே கலகலன்னு பேசிட்டு இருப்பா. இன்னைக்கு மௌன வரதம். மௌன வரதமா? 1-2 வார்த்தை மட்டும் பேசுறா. அது மட்டும் பேசிக்கலாம், மத்ததெல்லாம் பேச முடியாது. இவன் ஒருத்த எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிட்டு இருப்பான். டேய், நான் சொன்னது புரிஞ்சதுல? தெளிவா புரிஞ்சதுடா. உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிடணும். ஏனி நீ எனக்கு மாப்பிள்ள, நான் உனக்கு மச்சான், அவ்வளவுதானே? ஆமாடா, அவ்வளவுதான். எனக்கு முழு சம்மதம். நீ வீட்டுல கேட்டுட்டு சொல்லு. சரிடா. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. எம்மா எம்மா ஷில்பா. பாப்பா வந்துட்டியா? எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். உன் பொண்டாட்டி சரியில்லை குமாரி. ஏமா என்னாச்சு? இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு தானே இருக்கா? ஆமா, நல்லா பாப்பா. இன்னைக்கு ஒரு வேலையும் செய்யல, நான் தான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தேன். ஏமா என்ன பிரச்சனை? உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டியதானம்மா? ஆஸ்பத்திரிக்கு போக முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னாச்சுமா? உன் பொண்டாட்டிக்கு தலை சுத்துதான், மாந்தி வருதா, அடுத்தே இருக்கணும் போல இருக்கா. கசாயம் குடின்னு சொன்ன குடிக்க முடியாதுன்னுட்டா. சரி ஆஸ்பத்திரி போலாமான்னு கேட்டா அதுவும் வேண்டாங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஒரு நாள் வேலை பார்த்தா 4 நாள் இப்படி படுத்துக்கிட்டியா? எப்படி இவ்வளவு வச்சுக்கிட்டு நம்மளால சமாளிக்க முடியும்? பேசாம உங்க அம்மா வீட்டுக்கே துரத்தி விட்டுலாமான்னு தோணுது. அம்மா கோவப்படாதீங்கம்மா. அவளுக்கு வேலை செஞ்சு பழக்கம் இல்லைல்ல. திடீர்னு வேலை செஞ்ச உடனே உடம்பு முடியாம போயிருக்கும். ஆமா, பெரிய வேலை, உலகத்துல இல்லாத வேலை. உன் பொண்டாட்டி மட்டும் தான் அதிசயமா செய்யறா. ஊர் உலகமே இந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கு. அவளுக்கு மட்டும் வேலை பார்க்க முடியாதோ? இந்த வயசான காலத்துல நானே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். அவளால மட்டும் ஒன்னும் செய்ய முடியாது. இல்லம்மா, பழக்கம் இல்லல்ல. போக பழகிருவா. என்னத்த பழகுவாளோ? எனக்கெல்லாம் அவன் மேல நம்பிக்கையே இல்ல. ஒரு வேலையும் அவ பழகிட மாட்டா. சும்மா பொம்மைக்கு அவளை உட்கார வச்சுட்டு நம்ம தான் எல்லா வேலையும் செஞ்சு போடணும். அப்படிலாம் இல்லம்மா, செய்வா. ஆமா, நல்லா செஞ்சா. ஒரு நாள்லயே அவளை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு அவளால நம்மளுக்கு ஒத்த பிரயோஜனம் இல்ல. பேசாம அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதே நல்லது. அங்க போய் உட்காந்து எல்லா வேலையும் கத்துக்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிடலாம். அவளுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கே என்னால முடியல. நம்மளுக்கு நான் கூட அழகா நானே செஞ்சிருவேன். ஆனா அவளுக்கு என்னால செய்ய முடியல. கொஞ்சமாவே சாப்பிட்டியா? எவ்வளவு சாப்பிட்டியா தெரியுமா? நம்ம 4 பேரை சாப்பிடுறத ஒத்தையில திங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணுமா இல்லையா குமாரி? இப்படி ஓடி ஓடி போய் படுத்துக்கிட்டா என்னால எப்படி பார்க்க முடியும் வேலை? அதுக்கு தான் நான் அவளை வேலை பாருன்னு சொல்லியே. அவ திங்கிறதுக்காக அவ வேலை பார்க்கணுமா
சரிம்மா, ஓயாம இப்படியே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. பேசாம வீட்டுக்கு வேலைக்கார வேலை வச்சிருவோமா? ஆமா, வேலைக்காரவிய வப்பியே நல்லா இருக்குப்பா உன் பேச்சு. அம்மா ஒத்தையில இந்த வீட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் வேலைக்காரவிய வைக்கணும்னு தோணல. பொண்டாட்டி கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு வேலைக்காரவியில வைங்க. இப்பவே அவளுக்கு தலை சுத்தி வாந்தி அது இதுன்னு நோயா வந்துகிட்டு இருக்கு. இன்னும் வேலைக்காரவியில வீட்டுக்கு வச்சான்னு வச்சுக்க மொத்த நோய் அவளுக்கு வந்துடும். ஏமா அப்படி சொல்றீங்க? இங்க பாருப்பா, இது வரைக்கும் அவளுக்கு சின்ன வயசு. எவ்வளவு சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்ல, படுத்தே கிடந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா வயசாவாவ இதே மாதிரி வேலை செய்யாம சாப்பிட்டு படுத்து கிடந்தான்னு வச்சுக்க இல்லாத நோயெல்லாம் வந்து சேரும். இது நம்மளுக்கு அவசியமா சொல்லு. கொஞ்சமாவது வீட்டுல பொம்பளை பிள்ளைன்னா வேலை பார்க்கணுமா இல்லையா? அப்பதான் உடம்புக்கு ஆரோக்கியம். ஒரு வேலை செய்யாம இப்படி அண்டா ஜோறு தின்னா என்ன ஆகும் சொல்லு? நல்லது இல்லப்பா, அவளுக்கும் நல்லது இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது இல்ல. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு அப்ப உட்காந்து புலம்பி பிரயோஜனம் இல்ல. இப்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா திருந்தணும். அதுக்குதான் அவளை திருத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் அவளை கொடுமைலாம் படுத்தல, வீட்டு வேலை தான் செய்யுமான்னு சொல்லியே இவ்வளவு நாளா நான் செஞ்சிருக்கேன். அப்படின்னா நான் என்ன கொடுமையை அனுபவிச்சிருக்கேன்? எல்லாரும் செய்யறது தானே, எல்லாரும் பாக்குறது தானே. அவளுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? அவிய வீட்டுல ஒரு வேலை செய்யாததான் இது காரணம். அவிய சின்ன வயசுல இருந்து வேலை செய்ய வச்சு பழக்கிருந்தவனா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. சொகுசா உட்கார வச்சு சோறு போட்டதுதான் இப்ப பிரச்சனை. திங்கிறதுக்கு மட்டும் முந்தி அடிச்சுட்டு ஓடி வரா, மத்தபடி ஒரு வேலைக்கு பிரயோஜனம் கிடையாது. இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது குமாரு. அவட்ட சொல்லி எடுத்து திருத்த பாரு. உடம்பு சரியில்லைங்க, என்னத்தம்மா சொல்ல? தலை சுத்து வாந்தி இப்ப எதுக்கு வரணும்? நல்லதா சாப்பிடியா? என்னமோ மாசமா இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள தலை சுத்து வந்துட்டு வாந்தி வந்துட்டுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. நீ அவட்ட போய் சொல்லு குமாரு. அம்மா என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு செய்யின்னு சொல்லு. இல்லனா உங்க வீட்டுக்கு போய் வேலையை கத்துட்டு பிறகு வான்னு சொல்லு அவட்ட. அது எப்படிமா சரிப்பட்டு வரும்? எனக்கு வேற வழி தெரியல. வேலை செய்யின்னு சொன்னா அந்த பிரச்சனை வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லியா? அதுக்கு தான் சொல்லியே அங்க போய் வேலையை கத்துட்டு வர சொல்லு. சரிம்மா சொல்றேன். என்னாச்சு, என்ன பிரச்சனை? எதுக்கு மகனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கா? மார்மாவள ஒன்னும் சொல்ல முடியல, அதனால தான் இவ்வளவு பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கேன். உங்க மார்மாவளால ஒரு வேலையும் செய்துக்கிட முடியாதா? எப்ப பாரு போய் படுத்துக்கிறியா? ஒரே இம்சையா இருக்கு எனக்கு. சரி, படுத்துட்டு அவளால முடிஞ்ச வேலையை செஞ்சிட்டு இருக்கட்டும். வேலையே செய்ய மாட்டேங்க, அதான் பிரச்சனை. சுவாரு நம்ம 4 பேர் திங்கிற அளவுக்கு அவ ஒருத்தியே திங்க. ஆனா வேலையில சீரோ, ஒரு வேலைக்கு பிரயோஜனம் இல்ல. இப்படியே இருந்தா நம்ம காலத்துக்கு பிறகு அவ எப்படி இருப்பாவ? எத்தனை வேலைக்காரவியல வேணாலும் வைக்கலாம், ஆனா வீட்டுல ஒரு குடும்ப தலைவியா ஒரு பொம்பளை வேலை செய்யற மாதிரி வருமா? நான் தான் எல்லாருக்கும் என்னென்ன தேவை தேவையில்லன்னு பார்த்து செய்வேன். வேலைக்காரவி எப்படி செய்வாங்கள? இஷ்டத்துக்கு சமைப்பாவ, இஷ்டத்துக்கு வீட்டை வச்சிருப்பாவ. அதெல்லாம் சரி வராது. அவதான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு பழகணும். இன்னைக்கு தலை சுத்துது வாந்தி எடுக்கன்னு சொல்லி போய் படுத்துக்கிட்டா. அதான் குமார்ட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன். அவன் போய் சத்தம் போட்டாதான் சரிப்பட்டு வருவா. இல்லைனா அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுறணும். போயிட்டு நல்லா வேலையை கத்துக்கிட்டு வாமான்னு சொல்லணும். இங்க வச்சுக்கிட்டு எனக்கு தான் ஒரே தொல்லையா இருக்கு. வடிச்சு அவளுக்கு கொட்ட முடியல. அப்படியெல்லாம் பேசாத. சாப்பிடறதுக்குலாம் யாராவது இப்படி பேசுவாங்களா? பேசக்கூடாது, ஆனா பேச வைக்கல. கொஞ்சமாவது வேலை செஞ்சா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எவ்வளவு நாள் தின்னுட்டு போட்டான்னு விட்டுருவேன். ஆனா நம்ம 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு உறுத்தி திங்க. எப்படி இவ்வளவு வேலை செய்ய முடியும் என்னால? அதான் கோவம் வருது. சரி விடு, எல்லாம் சரியாயிரும். சரி ஆவலன்னு வச்சுக்கிடுங்களா? நிரந்தரமா உங்க அம்மா வீட்டுல போய் இருன்னு சொல்லிடுவேன். இதை தவிர வேற வழியே கிடையாது. ஷில்பா, 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 என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? பாத்ரூம் போயிருந்தே, ஒரே வாந்தி வர மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனை? எதுக்கு தலை சுத்துது வாந்தி வருது? வீட்டுல ஒரு வேலையும் செய்யலையா? எங்க அம்மா சொல்லி வருத்தப்படியாவ? உடம்பு சரியில்லாம இருக்கும்போது எப்படி வேலை செய்ய முடியும்? உங்க அம்மாட்ட தான் நான் சொன்னேனே. இங்க பாரு ஷில்பா, இந்த மாதிரி காரணம் எல்லாம் சொல்லக்கூடாது. வேலை செய்யணும்னு சொன்னா இல்லையா? உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை வாங்கி போடணும். இல்லைன்னா அதான் எங்க அம்மா கசாயம் வச்சுதாரேன்னு சொல்லியிருக்காவல்ல. குடிச்சிட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே, இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம். தேவையில்லாத பண்ணிட்டு அவையிலையும் டென்ஷன் ஆக்கிட்டு என்னையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா நிம்மதியாவே இருக்க முடியல. அவிய ஏதாவது சொல்லியாவே, இல்லைன்னா நீ ஏதாவது சொல்லியா? ஒரே டென்ஷனா இருக்கு. நான் என்னங்க செய்ய முடியும்? எனக்கு உடம்பு சரியில்லை. அத கூட உங்க அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்களோ? இங்க பாரு, அவிய புரிஞ்சுக்கிட்டதுனால தான் வந்துட்டு எந்த வேலையும் சொல்லாம அவியலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காவ. ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா பரவாயில்ல, ஓயாம சொல்லிட்டு இருந்தா எப்படி? அவிய எப்படி செய்ய முடியும்? அவியலுக்கு வயசாகுதா இல்லையா? இவ்வளவு நாளா அவிய தானே செஞ்சாவே. செஞ்சிருக்கலாம், ஆனா இப்ப செய்யறது கஷ்டமா இருக்கான். எக்ஸ்ட்ராவா இப்ப நீயும் வந்திருக்கா, அதனால அவியலுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். கொஞ்சம் கூடமாட உதவி செஞ்சா அவியலுக்கும் ஈஸியா இருக்கும். சமைக்கவும் செய்யணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், கஷ்டம் தானே. என்னால முடிஞ்சாதானே செய்ய முடியும், முடியாம தானே படுத்து கிடக்கே. இப்ப கூட நிக்கவே முடியல, கஷ்டமா தான் இருக்கு.
இப்படி பண்ணா என்ன அர்த்தம் ஷில்பா? ஏதோ ஹோட்டல்ல ரூம் எடுத்துட்டு உட்காந்துட்டு ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கு நீ பண்றது. எங்க அம்மைக்கு இதெல்லாம் பிடிக்காது. வேணும்னா கீழே போய் காப்பி போட்டு குடிச்சிட்டு வா. முடியலங்க, எல்லாம் எப்படி என்னால செய்ய முடியும்? செய்ய முடிஞ்சா செய்ய மாட்டேனா? சரி, அப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போய் வேலை செய்ய கத்துக்கிட்டு பிறகு வா. என்னது வேலை செய்ய கத்துக்கிட்டா? ஆமா, இங்க வேலை செஞ்சா வயாம உடம்பு சரியில்லாம வருது. அங்க போய் வேலை செஞ்சு பழகிட்டு உடம்புக்கு ஏதாச்சும் சரியில்லைன்னா உங்க அம்மாவே பாப்பாவ. இங்க எங்க அம்மையால ஒழுங்கா பாத்துக்கிடவும் முடியல. அதனால உடம்பையும் பாத்துக்கிட்டு வேலையும் கத்துக்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு வா. அப்படியா? ஆமா ஷில்பா, ஒரு வாரம் ஆனாலும் சரி 10 நாள் ஆனாலும் சரி வேலை எல்லாத்தையும் முழுசா கத்துக்கிட்டு ஒழுங்கா வந்து இங்க வேலை பாக்குற மாதிரி வா. தேவையில்லாம மறுபடியும் இங்க வந்துகிட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அம்மைக்கு கோவம் வரும். புரியுதா நான் சொல்றது? புரியுதுங்க. நான் எங்க வீட்டுக்கு போய் உடம்பையும் பார்த்துக்கிட்டு வேலையும் கத்துக்கிட்டு வாரேன். சரி ஷில்பா, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்.